ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். உங்க பெரிய இதயத்துல சின்னதா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாளில் நாம் 1000 பேரை பார்த்திருப்போம். அதில் ஒரு சில பார்வைகள் நம்மால் மறக்க முடியாத பார்வையாக இருக்கும். அதில் ஒரே ஒரு பார்வை மட்டும் ஏதோ நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த பார்வைக்காக இந்த கவிதை. ஒரே ஒரு முறைதான் நான் அவள் கண்களை பார்த்தேன். வானத்தில் தோன்றி மறையும் மின்னலைப் போல என்னையும் சிலையாக மாற்றியது அவள் கண்கள். நான் கண் இமைக்காமல் அவளின் இரு விழிகளை மட்டும் பார்த்து ரசித்தேன். ஆனால் அவள் பார்வை என் மீது திரும்பவே இல்லை. திரும்பி விடாதா என்று ஏங்கியது என் மனம். நான் இருக்கிறேனா என்பதே. ஒரே ஒரு முறைதான் நான் அவள் கண்களை பார்த்தேன். வானத்தில் தோன்றி மறையும் மின்னலைப் போல என்னையும் சிலையாக மாற்றியது அவள் கண்கள். நான் கண் இமைக்காமல் அவளின் இரு விழிகளை மட்டும் பார்த்து ரசித்தேன். ஆனால் அவள் பார்வை என் மீது திரும்பவே இல்லை. திரும்பி விடாதா என்று ஏங்கியது என் மனம். நான் இருக்கிறேனா என்பதே. ஒருவேளை அவள் என்னை பார்த்தா நான் கண்ணீர் விட மாட்டேன். அது பழைய காதல் பாணி. அவள் விழிகளில் நான் புதியதாக பிறப்பேன். அவள் பார்வையின் சக்திக்கு என்னை முழுவதுமாய் அவளை ஆட்கொள்ள செய்வேன். அவள் பார்வை ஒரு கலங்கரை விளக்கு. நான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவள் விழிகளே எனக்கு வழிகாட்டி விடும். அவள் பார்வை ஒரு காந்தம் போல். நான் அவளை விட்டு எவ்வளவு தள்ளி இருந்தாலும் என்னையும் என் மனதையும் அவள் பக்கம் ஈர்த்து விடும். இவ்வளவும் நான் அவள் விழிகளை பார்த்து ரசித்தது. ஆனால் அவள் ஒரு நொடி கூட என்னை பார்க்கவில்லை. அவள் பார்வைக்காக எங்கும் ஒரு மனம். நான் அவளிடம் என்னையே கொடுத்து விட்டேன். ஆனால் அவளோ என்னை பார்த்ததே இல்லை. என்னை விட உன் பார்வையே எனக்கு முக்கியம். ஏனென்றால் உன் பார்வையில் தான் என் பெயரே இருக்கு என்பது போல தோன்றியது. ஒவ்வொரு நாளும் விடியலை எதிர்நோக்கிறேன். அந்த ஒரு பார்வைக்காக கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்று அவள் பார்வையை நான் பார்க்க அவளோட பார்வை என் நெஞ்சை கிழிக்கிறதோ இல்லை அதையே நிரப்புகிறதோ எனக்கே தெரியாது. ஆனால் அது வந்ததுமே நான் நானாக இல்லை. எனக்குள் ஒரு மாற்றம். அமைதியை உடைத்து போயிடும். ஒரு பார்வை வந்தாலே ஒரு மனிதன் துடிக்கிறான் என்ற உண்மையிலே இப்போது நான் உணர்கிறேன். அந்த கண்கள் என்னை கண்டுகொண்டதா இல்லையா என்பதை என் வாழ்க்கையின் முக்கிய கேள்வியாக அது மாறிவிட்டது. ஏனென்றால் என் வாழ்வு முழுக்க அந்த ஒரு பார்வைக்காக காத்திருந்தே போயிட்டது. ஒரு பார்வை, அது என் நெஞ்சோடு சுவாசிக்கிறது. அது இல்லாத நாள் நான் விட்ட என் மூச்சு திரும்பி வராதது போல் இருக்கு. அந்த ஒரு பார்வை என் மீது விழும்போது மழை துளிகளும் புழுங்கும் காற்றும் வெயில் சுடுமையும் எல்லாம் ஒரே நேரத்தில் என் மீது விழுவது போல் ஒரு தோற்றம். அவள் பார்வை இதயத்தை தீப்பற்ற வைக்கும் ஒரு மின்னல். இப்படியும் இதயத்தினுள் ஒரு ஃபீலிங். அவள் பார்வை பட்டதுமே என் நெஞ்சுக்குள் இருந்து வெளிவராத பட்டாம்பூச்சிகள் எனக்குள்ளே துடிப்பது போல் ஒரு உணர்வு. பார்வையோட சக்தி என்னன்னு இங்கு யாருக்கு தெரியும்? ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு உயிரின் அதிர்வெண் இருக்கு. ஆனால் அவளோட பார்வை மட்டும் எனக்கு உயிர் போல் இருக்கிறது. அதை நான் சுவாசிக்கிறேன். அந்த கண்கள் ஒருமுறை என்னை நிமிர்ந்து பார்த்தா அது என் வாழ்நாளின் பிறப்பு என நானே எழுதுகிறேன். ஒரே ஒரு பார்வைதான். ஆனா அது என் வாழ்வின் காயப்பட்ட இதயத்திற்கு மருந்தா இருந்திருக்கும். அவளும் ஒரு மனிதன் தானா? இல்லை, பார்வையாலேயே பிறரை வாழ வைக்கும் ஒரு சக்தியா? எனக்கே புரியல. இந்த கேள்வி எனக்குள் புதிதாக பிறந்தது. ஆனால் அவள் மீது நான் காதல் வைத்தேன் என்றல்ல, அவள் பார்வையின் மீது என் உயிரே வைத்தேன் என்பதே உண்மை. அவள் பார்வையின் மீது என் உயிரே வைத்தேன் என்பதே உண்மை. ஒரு நாள் அவளோட பார்வை நேரா என் பக்கம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் அவளோட பார்வை நேரா என் பக்கம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நிச்சயம் சிரிக்க மாட்டேன், அழமாட்டேன். ஆனால் என் மூச்சு ஓரிடத்தில் சிலையாய் நிற்கும். என் கால்கள் நிலத்தில் நிலை கொள்ளாது. என் இதயத்தின் துடிப்பு கூட நேரா
அதே வேகத்தில் ஓட ஆரம்பிக்குமே. காரணமில்லாத ஒரு உணர்வா? யாரும் அதை கண்டுக்க முடியாது, கண்டிக்கவும் முடியாது. அதைதான் அவள் விழி மட்டும் பண்ண முடியும். அவள் என்னை பார்த்தா நான் எழுத முடியாத கவிதையும் எழுதும், நான் பேச முடியாத மௌனமும் பேசும். நான் உயிரோடு இருக்கிற என் இதயத்தில் புதுசா ஒரு உயிர் பிறர். அந்த பார்வையால் நான் உயிர் விற்றதில்லை, உயிர் வாங்குகிறேன் அவள் விழிகளில் இருந்து. அவள் என்னை பார்த்துட்டு மறந்தால் கூட பரவாயில்லை. ஒரு அன்னையின் அரவணைப்பு, தந்தையின் கண்டிப்பு, ஒரு நட்பின் தோழாமை, காதல் காட்டும் ஒரு கருணை, இவை அனைத்தும் அவளின் ஒற்றை பார்வையில், ஒரே ஒரு பார்வையில், அவளின் விழியில் அனைத்து உறவின் பாசத்தையும் அந்த விழியில் நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட விழிகள் ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி நம் மீது விழாதா என்று ஏங்குவதில் தவறில்லை. அவள் விழிகளில் ஒரு உயிர் இருக்கிறது, அந்த உயிரோட்டம் எனக்காக இருக்கிறது என்று நான் ஒவ்வொரு நொடியும் நம்புகிறேன். நான் வாழ அவளின் பார்வை என் மீது விழ வேண்டும் என்பது சுயநலம். ஆம், நான் சுயநலவாதிதான். இது காதலா? தெரியவில்லை. நட்பா? நிச்சயம் எனக்கு புரியவில்லை. அவள் யார் என்று எனக்கு முகவரியும் தேவையில்லை. ஆனால் அவள் விழிகள் மட்டும் ஏதோ எனக்கு சொந்தமானது போல் ஒரு உணர்வு. ஆனால் அந்த பார்வை என் மீது திரும்புமா என்ற கேள்வி மட்டும் எப்போதும் எனக்குள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் யாரிடம் உள்ளது? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா நல்ல இதயத்திற்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி கவிதை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோவும் கவிதையும் உங்களை நாடி வரும். இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன்.